உனக்கு தண்டனை கொடுக்கணுமா? இதுக்குதான் ரகு சொல்றது, தகுதி பார்த்து பொறுப்பை கொடுக்கணும்னு. அவசரப்பட்டு வீட்டு சாவியை இவகிட்ட கொடுத்தீங்கல்ல, நான் அப்பவே இவகிட்ட கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். அதோட விளைவுதான் இதெல்லாம். இவ்வளவு நம்பினதுக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டாப்பா. இதுக்கு மேலேயும் வீட்டு பொறுப்பு இவகிட்ட இருக்க கூடாது. கொத்து சாவியை வாங்கி ஜானகி கிட்ட கொடு. ஆமாங்க மாமா, வீட்டுல இன்னும் எவ்வளவோ பத்திரம்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து யாருக்காவது கொடுத்துட மாட்டாங்களான்னு என்ன நிச்சயம்? உங்களுக்கே தெரியாம உங்க கைரேகை எடுக்க மாட்டாங்கன்னு எப்படி நம்புறது? இதுக்கு மேல இவங்க கிட்ட சாவி இருக்க கூடாது. நீங்க வாங்கிடுங்க மாமா. சித்தப்பா வந்ததும் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிரணும். எல்லாரும் அமைதியா இருங்க. பார்வதி செஞ்ச தப்ப குத்தி காட்டி பெருசுப்படுத்தி அவளை அவமானப்படுத்த நான் விரும்பல. அவளை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சேன். அவ நம்பிக்கையை காப்பாத்தல. அதுக்கு தண்டனையா கொடுத்த பொறுப்பை திரும்ப வாங்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தப்பு பண்றவங்களுக்கு திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால பார்வதி கிட்டயே இந்த வீட்டு சாவி இருக்கட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் தான் செஞ்சது தப்புன்னு அவ உணரணும். அதோட நான் இப்ப இவளை மன்னிச்சு விடுற மாதிரி சிவா மன்னிப்பானான்னு எனக்கு தெரியல. அவன் முன்கோவக்காரன். அதனால இங்க நடந்த விஷயம் எதுவுமே அவனுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவன் எப்படி மாறுவான்னு தெரியாது. கண்டிப்பா இவ கூட வாழ மாட்டேன்னு கூட அவன் சொல்லுவான். நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு கடைசி வரைக்கும் நம்ம வீட்டு பொண்ணாவே தான் அவ வாழணும். அதுக்கு இவ செஞ்ச தப்ப மன்னிச்சா மட்டும்தான் சரியா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் சிவாவுக்கோ மத்த யாருக்கோ தெரியக்கூடாது. பார்வதி, நடந்ததையெல்லாம் மறந்து இனிமேலாவது இந்த வீட்டு பொண்ணா பொறுப்பா நடந்துக்க. உள்ள போ.